என் முதற்கண் வணக்கங்கள். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொண்டு எங்கள் பள்ளியின் ஆண்டு விழாவில் நல்லதொரு வாய்ப்பை எனக்கு அளித்த அனைவருக்கும் என் நன்றியை உரித்தாக்கி என் உரையை தொடங்குகிறேன். நான் ஒரு முறை பயன்படுத்தும் நெகிழி பொருட்களை தவிர்த்தல் பற்றி பேச வந்துள்ளேன். நெகிழி, நீ வேதியியலின் வழி வந்தவனே, வேதனையை எங்களுக்கு தந்தவனே, நமக்கு நாமே வைத்துக் கொண்ட கண்ணுக்கு தெரியாத ஆப்புதான் நெகிழி. நீ தூக்கி செல்லும் பாலித்தீன் பைகள் நம் தேசத்தின் தூக்கு கயிறு. ஆய்வு சொல்லுதப்பா, நெகிழி உபயோகத்தால் மீன்கள் முதல் மான்கள் வரை மாண்டு போகும், ஈக்கள் முதல் பூக்கள் வரை மலடாகும், அத்தனை நதியின் காம்புகளும் வற்றிடுமாம், புத்தனை போல் வாழ்ந்தாலும் புற்றுநோயும் முற்றிடுமாம். தீவனமில்லா ஏழை கால்நடைகள் தினம் தின்று மடிகிறது நெகிழி பைகளை. ஒரு முறை பயன்படுத்தும் நெகிழி நம் தேசத்தின் ரத்தம் உறிஞ்சும் ஒரு உண்ணி. கால்நடை இறப்பிற்கும் சாக்கடை அடைப்பிற்கும் காரணம் இந்த சகுனி. சுகாதார நாட்டிற்கும் சூதரியா நாட்டிற்கும் காரணம் இந்த நெகிழி. பாலித்தீன் பைகளை மண்ணோடு அமுக்கினால் மூச்சு திணறுதப்பா பூமிக்கு. அவள் முந்தியில் பிறந்த சந்திரிகள் நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டாமா? பெண் சிசு கொலையை போல மன்னிக்க இயலாத பெரிய குற்றம் மண் சிசு கொலை. ஊருக்கு விழிப்புணர்வு ஊட்ட ஊராக ஊர்வலம் போவோம், பேரணி போவோம். அங்கே டீ கடையில் பிளாஸ்டிக் உலையில் தேநீர் வாங்கி குடிப்போம். இதுதான் நம் சமூக அக்கறையா? இதுதான் நம் சமூக அக்கறையா? நானிலம் நலம் பெற இனியும் நடைமுறை வாழ்வில் நெகிழியை பயன்படுத்த மாட்டேன். டீ கடையில் பிளாஸ்டிக் உலையில் தேநீரை அருந்த மாட்டேன். மொழி பண்டம் கதகத கவரில் இனியும் வாங்க மாட்டேன். இப்படி ஒவ்வொருவரும் உறுதி கொள்வோம். இதை தனி மனித கொள்கையில் இணைத்துக் கொள்வோம். முற்றிலுமாக பிளாஸ்டிக்கை முடக்க பழக வேண்டும். நாளை நம் குழந்தைகள் வாழ உலகம் வேண்டும். முதுமை எழுதிட்டால் பூமி தாய் நரைத்த முடிகளாய் நாடெங்கும் பாலித்தீன் பைகளாய் முளைத்திருக்கிறது. ஆகவே நெகிழி பைகளை தவிர்ப்போம். இனி தூக்கி செல்வோம் மஞ்ச பையை, தூக்கி எறிவோம் நெகிழி பையை. வாழை மட்டை, பாக்கு மட்டை, தேங்காய் நாள், தேங்காய் ஓடு போன்ற பொருட்களால் செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்துவோம். நெகிழி உன்னை தடை செய்வோம், உன் அழிவிற்கு விடை செய்வோம். என் பூமியின் மரணம் ரத்தாகும், அது மீண்டும் எங்கள் சொத்தாகும். இறுதியாக என் தலைமுறைகளுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். அழிந்து போச்சப்பா பூமி, விரட்டுங்க, அடிச்சு விரட்டுங்க இந்த மஞ்ச பையால. நேச்சுரலா பண்ணாதீங்க டார்ச்சர். மஞ்ச பை தான் நம்ம ஃபியூச்சர். அனைவருக்கும் நன்றி.